மழைநீர் கழிவுநீர் வெளியேறதுக்கு 60 ஆண்டுகளாக அவங்க மாறி மாறி ஆண்டுருக்காங்க. அதுக்கான வேலையுமே இவங்க செய்யணும். 1000 கோடி ஒதுக்குறாங்க. அவங்க வாய்க்குள்ள போயிருந்தால காவாய் வருதுங்க. அவ்வளவுதான், இதுதான் வேலை. ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுங்க. இது தலைநகரா? அது சொல்லுங்க, தலைநகரா? ஹைதராபாத் போமா, வைசாக்கு போமா, போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 60 ஆண்டுகள். சரி, இவர் தான் மாநகர தந்தையா இருந்தார். அப்ப மட்டும் என்ன பண்ணாங்க? அவசர அவசரமா நாங்க தான் திட்டுறோம் கத்துறாங்க படப்படன்னு தோணுனாங்க. அப்புறம் மூடி போயிட்டாங்க. அந்த காவா இருக்கா? எல்லாமே மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவங்க எல்லாம் அதிகாரம் இருக்கணும். ஒரு காவா அதில் 2 பக்கமும் சிமெண்ட்டை போட்டு தரையில் சிமெண்ட்டை போட்டு பூசிடும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த நீர் மேலாண்மை செய்து வருகிற ஒரு இனக்கூட்டம் இந்த கரையை அரிச்சிருக்கு. கரையை அரிச்சுன்னா 2 கரையிலையும் மரத்தை வளர்க்கணும்ப்பா. அப்படி தாப்பா எங்கள் முன்னோர்கள் வளர்த்தாங்க. நீங்கள் மரங்களை பூரா வெட்டிவிட்டு சிமெண்ட்டை போட்டு பூசிடும். இந்த அலை வந்து இந்த ஓரத்தில் அடித்து அடித்து தண்ணி இப்படி ஓடும்போது இங்கே நண்டு, நத்தை, மண்புழு இதெல்லாம் உருவாகும். அதெல்லாம் தான் மண்ணை வளப்படுத்தும். இது ஒரு அடிப்படை அறிவு. பூமியில் தண்ணி தரையை தொட்டு ஓடினா தான் தரைக்குள்ளே பூமி தண்ணி இறங்கும். தண்ணி இறங்கும் போது தான் நீர் மட்டம் உயரும். இது தெரியாமல் சிமெண்டை போட்டு இப்படி போட்டால் இப்படி. நீங்கள் செட்டையில் இருக்கிற கோயில் குளங்களெல்லாம் தயவு செய்து எனக்காக ஒரு தடவை குளத்தை சுற்றிங்க. குளத்தை சுற்றி இப்படி சிமெண்டில் ஒரு கல் மேனிக்கு வச்சு கட்டி மீன் தொட்டி மாரி கட்டி வச்சுருப்பாங்க கோயில் குளத்தை பூரா. இது எந்த அறிவுன்னே தெரியல. ஐயோ, நீங்கள் கண்ணீர் வரும். நீங்கள் ஒன்றே நினச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று நடக்குது. சரி, ஏதோ ஒன்று நடக்குது. நாங்கள் நடக்கிறோம். என் தம்பி அண்ணாமலையும் நடக்கிறாரு. நடையா நடந்து போக வேண்டியது. இல்லை, மாற்றுன்னு கேட்காதீங்க. ஏற்கனவே மரபணு மாற்றி தான் ஒரு கிலோ தக்காளி வந்து 10 தக்காளி இருக்குன்னா இப்போ ஒரே தக்காளியாக கொண்டு வர்றதுக்கு வந்துச்சு. மிளகாயெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெருசு இருக்கணும். இவ்வளோ பெரிய மிளகாய் வந்துருச்சு இல்லை, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுரக்காயெல்லாம் வேறு வடிவத்தை கொண்டு போயிட்டாங்க. அதில் என்னென்னா வேளாண்மையை கைவிடாமல் நம்ம வேளாண்மை செய்வதை வந்து பண்ணை வேளாண் முறைக்கு நம்ம திரும்பணும். அரசே முன் வரணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன்னா நானே வந்து வேளாண்மை செஞ்சுருவேன். இப்போ நீங்கள் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பதிலாக 5000 ஏக்கரில் நான் வேளாண்மை செய்கிறேன்னு கேட்டால் என் மக்கள் விரும்பி கொடுத்தாங்க. ஏன்னா அதிலே அவன் அரசு பணியாளராக வேலை செய்ய போகிறான். அப்போ நிலம் பேரில் இருக்கும். நம்ம உற்பத்தியை பெருக்கி கொண்டே போகும்போது நீங்கள் பால், முட்டை, காய்கறி, அரிசி, பருப்பு, இந்த காய்கறி இதில் நீங்கள் தண்ணீரை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாடு பசிங்கிற சொல்லையே எதிர்கொள்ளாமல் போயிடும். அப்படின்னா ஒரு தலைமுறை எப்படி சொல்கிறது ஆரோக்கியமாக வளர்ந்து வந்துடும். அப்போ அதில் தான் நீங்கள் பொருளாதாரம் இருக்குது. அதில் தான் பொருளாதாரம் இருக்குது. அந்த பொருளாதாரத்தை பெருக்கிட்டாலே இப்போ பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்குது. இங்கே உலகத்துக்கு அதிகமாக பாலை ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் இந்தியா வந்துக்கிட்டு இருக்கு. மாட்டுக்கறி ஏற்றுமதியிலையும் இந்த பால் ஏற்றுமதியிலையும். அப்போ பொருளாதாரம் அங்கே இருக்கும்போது அதை நோக்கி நீங்கள் நகரதே இல்லை. அப்போ அதை நோக்கி நகரும் போது தான் நீங்கள் அத்தியாவசிய உணவு உற்பத்தியில் தண்ணீரை அடையாமல் நீங்கள் 130 கோடி மக்களுக்கு உணவு கொடுப்பது கடினம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெங்காய தட்டுப்பாடு வந்துடுது, பருப்பு தட்டுப்பாடு வந்துடுது. இப்போ பருப்புக்கு நம்ம வெளிநாட்டில் கையெழுந்துடும். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தை பருப்பு நமக்கு ஏற்றுமதி செய்கிற நாடு எதுனா எகிப்து. ஒரு பாலைவன நாட்டிலேருந்து நமக்கு வருது வெங்காயம் இறக்குமதி ஆகுது நமக்கு. இது ஒரு பெருக்கம். என்ன சொல்கிறது, இது கொடுமைன்னு தான் சொல்லணும். பெரிய துயரம் தான் சொல்லணும். இது அதை நீங்கள் எவ்வளவு எடுத்து பேசினாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. எங்கள் அப்பா தன் வாழ்நாள் முழுமைக்கு அதுக்காக பேசிட்டு நம்மாழ்வார் போயிட்டாங்க. அப்புறம் ஐயா நெல் ஜெயராம் வந்தாங்க. அவங்களுக்கு இறந்துட்டாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் பேர் ஐயா செல்வம் போன்ற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு தலைமுறை இளைய தலைமுறை என் தம்பி செந்தமிழன் சிறப்பாக எடுத்து செஞ்சு போய்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. நம்ம பிள்ளைகள் இப்போ வந்து தாங்களே வேளாண்மை செய்யணும், உற்பத்தியில் தண்ணீரை அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நமக்கு இந்த விலை அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை கட்டுக்குள்ளே வரும். அதுக்கு இதுவும் காரணம். விளைபொருளை எடுத்துக்கிட்டு போகிற இடப்பெயரும் வண்டிகள் இருக்குது பாருங்கள், பாரவண்டிகள். அதுக்கான கட்டணம், எரிபொருள் செலவு ஏறும்போது, பெட்ரோல் டீசல் விலை உயரும்போது இந்த வண்டி செலவு கூடியிருது, வாடகை கூடியிருது. சுங்கச்சாவடி கட்டி வரும்போது ஒரு 10 இடத்துல சுங்கம் கட்டி வருது அப்படின்னா அந்த கட்டணமும் இந்த அத்தியாவசிய பொருளில் ஏறிடுது. அப்போ உள்ளே இருக்கிற பால், முட்டை, தக்காளி, வெங்காயம்,
இந்த கத்தரிக்காய் இந்த விலைகளில் அது ஏறிடுது. ஏறும்போது விலை 10 ரூபா தக்காளினா அது 20 ரூபா ஆகுது, 20 ரூபா கத்தரிக்காய்னா அது 40 ரூபாய் ஆகுது. அப்போ இரட்டிப்பாகிறது காரணம் அதுவும் ஒரு காரணம்.